வீடுகளில் நினைவூட்டப்படும் அல்லாவின் அத்தாட்சிகளை, அல்லாவுடைய வசனங்களையும் ஞானங்களையும் சிந்தித்து உணருங்கள். நிச்சயமா அல்லாஹ் நுட்பமானவன், நன்கறிந்தவன். குடும்பம் தான் நமக்கு பாதுகாப்பு தலமாகவும் வழிபாடு தலமாகவும் ஆக்கியிருக்கிறான், அமைதி தலமாகவும் ஆக்கியிருக்கிறான். நம்ம எங்க போனாலும் வீட்டுக்கு வந்தாலும் அமைதி கிடைக்கிறோம், அப்படியே ஓடி ஓடி உழைக்கிறோம், வீட்டுக்கு வந்தாலும் அமைதி கிடைக்குது, கொஞ்சம் ஓய்வு எடுக்கணுங்கிறோம். ஏன்? அந்த வீடு தான் உங்களுக்கு அமைதி தலம், அதுதான் பாதுகாப்பு தலம். மனசை பாதுகாக்கக்கூடியது. வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம்னா மனம் கெட்டு போகுது, பார்வை கெட்டு போகுது, செயல் கெட்டு போகுது, அப்படித்தானே? ஆனால் வீட்டுக்குள்ளேயே கெட்டு போகுது. வீட்டுக்குள்ளேயே எண்ணம் கெட்டு போகுது, பார்வை கெட்டு போகுது, செயல் கெட்டு போகுது, வார்த்தைகள் கெட்டு போகுது. அதனால குடும்பத்தில் அமைதி இருக்க மாட்டேங்குது. கணவன் மனைக்கிடையில் அமைதி இருக்க மாட்டேங்குது. பெற்றோர் பிள்ளைக்கிடையில் சமாதானம் இருக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? தொழுகை நிலநாட்ட கிடையாது, இல்லையா? அப்ப உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய குடும்பங்கள், வீடுனா குடும்பம், வீடுனா